வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக சீரியல் நடிகை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு சீரியல்லையோ அல்லது ஏதாவது ஒரு திரைப்படங்களில் நடித்தாங்கன்னா அவங்க மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மனதில் நிறைய பேர் ஃபேவரட் நடிகையாக மாறினவங்க தான் நம்ம நடிகை ராணி. இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான ஒரு பதிவை தான் இப்போது அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் அவங்க சந்தித்த மோசமான சம்பவங்களை பற்றி பகிர்ந்திருக்காங்க. வாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஹிந்தி, மலையாளம், பெங்காலி போன்ற மொழிகளில் மிகப்பெரிய ஒரு நடிகையாக ராணி அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்தாங்க. இவங்க சின்னத்திரை மட்டுமில்லாமல் வெள்ளித்திரையிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகையாக இப்போது வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு வராங்க. நிறைய சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்க லீட் ரோலில் போலீஸ் கேரக்டரில் ஏகப்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அது அப்படியே கச்சிதமாக பொருந்தி அதற்கேற்றவாறு மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்துட்டு வராங்க. 90 காலகட்டத்தில் சீரியல் பார்க்க வந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் நடிகையாக இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க சின்னத்திரை பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்க. ஆனால் சின்னத்திரையில் எவ்வளோ தான் ஃபேமஸ் ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப மோசமான அனுபவங்களை பற்றி அவங்க பகிர்ந்து கேள்விப்பட்டனுமே ரசிகர்கள் எல்லாமே இவங்களுக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சீரியலில் நடித்துட்டு வரோம்னு ரசிகர்கள் எல்லாமே வாழ்த்துக்கள் கூறிட்டு வராங்க. பிரபல சின்னத்திரை நடிகையான ராணி ஒரு காலகட்டத்தில் வெள்ளி கதாபாத்திரத்தில் கொடிகட்டி பறந்து வந்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டர் என்றாலே ராணி தான் என்கிற அளவுக்கு பல தொடர்களில் போலீஸாக நடித்து மிரட்டிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு பெற்று வராங்க. அவங்க அண்மையில் ஒரு பேட்டி அளித்திருக்காங்க. அது தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தை ரசிகர்களுடன் பார்த்திங்கன்னா பகிர்ந்திருக்காங்க. ராணி படித்து கொண்டிருந்த போதே அவரது அம்மா திடீரென இறந்து விட்டாங்களாம். அக்கா தங்கைகள் இருந்ததால் கல்லூரியில் படிக்கும்போதே ராணிக்கு திருமணம் செய்து விட்டாங்களாம். அதன் பிறகு அவங்க மகன் பிறக்க சீரியலில் நடிக்க வந்த ராணி இன்று வரை தன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டே இருக்காங்க. அதே சமயம் அவரது அப்பா ராணியின் வளர்ப்பு, படிப்பு, திருமணம் என எதையுமே பார்க்கலையா. மிகவும் சோகமான பேசியிருக்காங்க. இதுதான் ராணியின் தான் தன் வாழ்வில் சந்தித்த மிகப்பெரிய சோகம் எனவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் சீரியலில் நடிக்கக்கூடாது என்று தினந்தோறும் கொடுமைப்படுத்துவாங்களா. அந்தளவுக்கு இந்த கொடுமையிலிருந்து சந்தித்து போராடி தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ராணி அவங்களுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா ரசிகர் அவங்களாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.